ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா அலைஞ்சிங்கன்னா 500 மீட்டர்ல ஒயின் ஷாப்புங்க. அடிச்ச அடியில பையன் வந்து காலையில மன உளைச்சல் காலாகி சூசைட் பண்ணிக்கிட்டாருங்க. போலீஸ்காரங்க இவங்க தான பாதுகாப்பு பொம்பளைங்களுக்கு கொடுக்கணும், ஆம்பளைங்களுக்கு என்ன இது வச்சிருக்காங்க. அடிக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க போலீஸ்காரங்களுக்கு? 2 அடி அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டு செவினிலே அவர் விட்டாரு. அதான் மேடம் கால் பண்ணி சொன்னோம். அந்த கூட வண்டிக்கார பையன் எங்கேயாவது காசு கேட்டிருப்பான், அதனால கீதம் இப்படி பண்ணி ஸ்டேஷனுக்கு நியர்பைல தான் ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. சரிங்களா? ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா அலைஞ்சிங்கன்னா 500 மீட்டர்ல ஒயின் ஷாப்புங்க. ஒயின் ஷாப்ல இருந்து 200 மீட்டர்ல ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போட்டுருக்காங்க. போட்டோ இல்லாம ஸ்டேஷன்ல கூட்டு வந்து அடிச்சிருக்காருங்க எஸ்ஐ சாருங்க. அந்த அடிச்சதோட எவிடன்ஸா எஸ்பி நாமக்கல் எஸ்பி திரு ராஜேஷ் கண்ணன் அவர் சார்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருங்க. அவரை சஸ்பெண்டும் பண்ணியிருக்கிறாருங்க. சரிங்களா? எதுக்கு சார் தேவையில்லாம ஒரு பையனை அடிக்கணும்? அவர் வந்து உங்களுக்கு கோஆபரேட் பண்ணல அப்படின்னா அவர் வந்து நீங்க வந்து ரிமாண்ட் பண்ணிருக்கலாங்க. பையனை பேரண்ட் வர சொல்லியிருக்கலாங்க. எதுவுமே இல்லாம அடிச்ச அடியில பையன் வந்து காலையில மன உளைச்சல் காலாகி சூசைட் பண்ணிக்கிட்டாருங்க. சரிங்களா? இப்ப பையனோட குடும்பத்துக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு பதில் சொல்லி ஆகணுங்க கவர்மெண்ட். இதை நீங்க வந்து முதலமைச்சரோட தனிப்பட்ட பார்வைக்கு கொண்டு போய்ங்க. அவங்களுக்கு தேவையானதை பண்ணணுங்க. குடும்பத்தோட அவங்க அப்பா வந்து ஹேண்டிகேப்டுங்க, தங்கச்சியும் பிளைண்டுங்க. சரிங்களா? அப்பா வந்து அப்படி இருக்கிறத ஒரு பாட்டி கைடன்ஸ் தான் வளர்ந்துட்டு வந்தாருங்க. அவரை பிடிச்சி போலீஸ் அடிச்சு இந்த அளவுக்கு பண்ணிருக்கிறாங்க. நியர்பை ஒயின் ஷாப்போட 200 மீட்டர்லங்க பண்ணது. அப்ப ஏன் சார் ஒயின் ஷாப் வச்சிருக்கணும் கவர்மெண்ட்? ஏன் சார் அடிக்கணும்? ரிமைண்ட் பண்ண வேண்டியது சார், கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதானே சார்? சார் எஸ்பி சார் வந்திருக்கிறாருங்க. அவருக்கு சஸ்பெண்ட் லெட்டர் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாருங்க. மேற்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் வந்து ஒன்னும் பிரஸ் மூலம் சொல்லணும், இல்ல எங்களுக்கு லெட்டர்ல எழுதி கொடுக்கணுங்க. தனியா வந்தாங்கன்னா என்னங்க பதில் சொல்லுவாங்க? இந்த பையனுக்கே உயிர் போயிருச்சு. இந்த 200 மீட்டர் இடைவெளியில புடிச்சு என்னத்துக்கு அடிக்கிறாங்க? போலீஸ்காரங்க இவங்க தானே பாதுகாப்பு பொம்பளைங்களுக்கு கொடுக்கணும், ஆம்பளைங்களுக்கு என்ன இது வச்சிருக்காங்க.